அண்மைச் செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தில் சப் கலெக்டர் அப்துல் ராசிக் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் புதுப்பேட்டை என்ற ஒரு பகுதியில பீகாரை சேர்ந்த கொத்தனார் வேலை செய்யக்கூடிய நபரின் 3 வயது பெண் குழந்தை நேற்று 6 மணி அளவில் காணாமல் போயிருக்கிறது. சற்று நேரத்தில் அங்க இருக்கிற பெண்கள் கல்லூரிக்கு சென்ற போது அந்த 3 வயது குழந்தை உடலில் காயங்களோடு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில அங்கு மருத்துவமனையில் ஸ்டான்லி மருத்துவமனை சிகிச்சை பெற்றிருந்த சிறுமி இன்று அதிகாலை உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் இந்த பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு பீகாரை சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 19 வயதான பிபின் மஞ்சி என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் தான் திருவள்ளூர் சப் கலெக்டர் கூடிய அப்துல் ராசிக் தலைமையிலான அதிகாரிகள் சம்பவம் நடைபெற்ற இடம் மற்றும் அந்த பீகாரை சேர்ந்த இளைஞர் தங்கியிருந்த இடம், அந்த குழந்தையோட வீடு போன்ற இடங்கள் எல்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். குழந்தைக்கு நீதி கேட்டு பொதுமக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில அந்த சம்பவ இடத்துல ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்களை குறைகளை கேட்டறிந்தார்கள். குறிப்பாக பீகார் இளைஞர்கள் அதிகப்படியானோர் இங்கு தங்கியிருப்பதாகவும் வடமாநில தொழிலாளர்கள் புலம்பெயர் தொழிலாக வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களை முறையான கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும், அதே போல இந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்றும் அந்த சிசிடிவி கேமராக்களை பொருத்தப்பட வேண்டும் என்றும், அதே போல போலீசார் ரோந்து பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அப்பகுதி மக்கள் சப் கலெக்டரிடம் வைத்தார்கள். அதே போல போதைப் பொருட்கள் மற்றும் மதுபானங்கள் கள்ளச்சந்தை விற்பனை நடைபெறுவதாகவும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். வட மாநில தொழிலாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையின் போது பலர் இங்கே வேலை தேடி வருகிறார்கள். அவர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தக் கூடாது என்றும், குடும்பமாக இருக்கக்கூடிய நபர்களை கணக்கெடுத்து அவர்களை இங்கு தங்கவும், தனியாக இருக்கக்கூடிய நபர்களை வேலை செய்யும் இடங்கள் அருகே தங்க வைக்க நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்திருக்கிறார். தொடர்ந்து பொதுமக்களிடம் கோரிக்கை வைத்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். விரைவில் கேமராக்கள் அதே போல போலீசார் ரோந்து பணியை மேற்கொள்வார் என்றும், போதைப் பொருளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் உறுதியளித்தார். குழந்தையை பிஸ்கட் கொடுத்து அழைத்து சென்று அவர் இது போன்ற பாலியல் வன்கொடுமை செய்து இருட்டான பகுதியில வீசி சென்றதும் கல்லூரிக்கு சென்ற பெண்கள் தான் பார்த்து அந்த குழந்தையை மீட்டிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அடித்து உடைத்து அந்த நபரை போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லை. பிபின் மஞ்சி என்ற ஒரே ஒரு இளைஞர் மட்டுமே இந்த செயலில் ஈடுபட்டதும் உடனடியாக கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில சப் கலெக்டர் தற்போது ஆய்வு செய்து அந்த பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிகளுடைய குழந்தைகள், அதாவது சிறுமியோட சகோதரர்களிடமும் அதே போல அங்க இருக்கிற பொதுமக்களிடமும் குழந்தைகள் நல அதிகாரிகளும் விசாரணை செய்து அறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தையின் உடலானது ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கிறது. பிரேத பரிசோதனை நடைபெற இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.